இதனைத் தொடர்ந்து நமது மண்டல தலைவரால் அன்புடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள் திருக்கரங்களால் இன்று நம்பிக்கை நாயகன் விருதை பெற இருக்கும் சொல்லின் செல்வர், கலைமாமணி, முனைவர், முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்களை அறிமுகப்படுத்த வருகிறார் லயன் வைத்தாரமூர்த்தி அவர்கள். மண்டலம் 7னுடைய மண்டல கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற எனது ஆசான் மீயா வைத்திலிங்கம் அவருடைய குடும்ப நண்பரும், அதனால் எங்களுடைய குடும்ப நண்பருமான தமிழ்செல்வன் அவருடைய துணைவியார் கிரேசி தமிழ்செல்வன் அவர்களுக்கு முதலிலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழாய்ந்த ஒரு தலைமகனை அறிமுகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மேடையிலே கிடைத்தமைக்காக நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன். வருகை தந்திருக்கிற எங்களுடைய ஆளுநர் ஏடிஆர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற ஆளுநருடைய முன்னாள் இந்நாள் துணை ஆளுநர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கிற முன்னாள் ஆளுநர் பெருமக்களே, பல சங்கங்களிலிருந்து வந்திருக்கிற தலைவர்களே, இந்த மண்டலத்திலிருந்து வந்திருக்கிற தலைவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிஆர் அவர்களே, நான் அறிமுகப்படுத்தக்கூடிய மனிதர் நம்பிக்கை நாயகன் விருது பெறுகிற சொல்லின் செல்வர், கலைமாமணி, முனைவர் வைகை செல்வன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நம்முடைய நம்பிக்கை நாயகனை அறிமுகம் செய்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். பொதுவாக அரசியல்வாதிகள் ஆளும் தரப்பில் இருக்க வேண்டும் என்று நம்புவார்கள், இருப்பார்கள். ஆனால் தான் இருக்கிற இடம் ஆள வேண்டும் என்று உழைக்கக்கூடிய வைகை செல்வன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவது என்பது இயக்கத்திலே வேறாக இருந்தாலும் நான் உண்மையிலேயே தமிழ் என்கிற முறையில் அவருடைய வருகையையும் அவருடைய செயல்களையும் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால் எனக்கு உருவாக்கி கொடுத்தார் தமிழ்செல்வன் அவர்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். பேரையூர் வட்டத்திலே சிலைமலைப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்திருந்தாலும் கூட கிராம வாழ்க்கையும் நகர வாழ்க்கையும் இணைந்து தன்னுடைய வாழ்க்கை முறையாக கொண்டவர். முதலாக அமரர் எம்ஜிஆர் அவர்கள் நின்ற தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி. 1977 அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2011 முதல் 16 வரை பணியாற்றி, அவர் பணியாற்றி அந்த காலத்தில் ஏற்பட்ட 2 இயற்கை பேரிடர்களின் போது தன்னுடைய 2 வருட எம்எல்ஏக்கான சம்பளத்தை தானமாக கொடுத்தவர்தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நாயகன் வைகை செல்வன் அவர்கள். பொதுவாக எழுத்தாளர்கள் பேச்சாளர்களாக இருப்பதில்லை. பேச்சாளர்கள் எழுதுவது என்பது மிகவும் குறைவு. ஆனால் எழுத்துத்துறையிலும் பேச்சுத்துறையிலும் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி எதிரிகளே கூட அவர் பேசுகிற போது ரசித்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய பண்பாளர் நம்முடைய நம்பிக்கை நாயகன் அவர்கள். சமீபத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே யூடியூப்பில் பார்த்தேன். அந்த யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சியில் எல்லா கட்சிக்காரர்களும் கலந்துருக்கிறாங்க. பிஜேபியினுடைய அனுதாபியான அர்ஜுன் சம்பத் இருக்கிறார், திமுகவிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற தங்கத்தமிழ்செல்வன் இருக்கிறார், திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இருக்கிறார். இவருடைய முறை வருகிறது. மேடைக்கு செல்கிற போது எல்லோரும் இவரையே பார்க்கிறார்கள், என்ன பேசப் போகிறார் என்று. ஒரு பாயிண்ட் சொன்னார். அருப்புக்கோட்டையில் ஆப்பிள் எப்படி விளையாதோ, அண்டார்டிகாவில் அவரை எப்படி முளைக்காதோ, அதுபோல் தமிழகத்தில், நான் கட்சி பேரெலாம் சொல்ல, ஏன்னா அரசியலாக வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற அர்ஜுன் சம்பத் இவரை பார்த்துட்டு அப்படியே சிரித்தார். அந்த வீடியோவை பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பேச்சாளர் ரொம்ப சத்தமாலாம் பேசுவார், அவருடைய பேச்சு பாணி நல்லா இருக்குது, ரொம்ப ஆர்ப்பாட்டமாலாம் பேசலை. பேசுகிற போது ஒரு
ஒழுக்கு, அப்படியே அந்த ஆற்றினுடைய ஒழுக்கு போல வார்த்தைகள் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நாட்களே அந்த வார்த்தைகளானது நான் அடுத்து வருகிறேன் அடுத்து வருகிறேன் அடுத்து வருகிறேன் என்று சொல்வது போல் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது எல்லோருக்கும் கிடைக்காது. எங்களுடைய நம்பிக்கை நாயகன் அவர்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய கிரேசி தமிழ்செல்வன் அவர்களும் தமிழ்செல்வன் அவர்களும் அவருக்கு இங்கே நம்பிக்கை நாயகன், எம்ஜேஎஃப் நம்பிக்கை நாயகன் என்கிற அந்த விருதினை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அவருக்கு கொடுப்பதனால் இந்த விருது பெருமை அடைகிறது, சிறப்படைகிறது. நம்பிக்கை நாயகன் அவர்களை மேலும் சொல்லப்போனால் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பாக வடக்கை வெல்லும் தெற்கு என்ற நூல், வைகை செல்வன் கவிதைகள், சில்லு கருப்பட்டி என்கிற சிறுகதை தொகுப்பு, திருக்குறளுக்கு நவீன உரை எழுதியிருக்கிற பல ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாவலர் எழுதியிருக்கிறார், திருவிக்கா எழுதியிருக்கிறார், கலைஞர் எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரையிலும் புதிதாக யார் வந்து திருக்குறளை தொட வேண்டும் என்றாலும் அவர்களுக்கென்று ஒரு புது சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு மறையாக இருக்கக்கூடிய நூல். அந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். உயர்திரு என்கிற ஒரு நூல், அனுமதி இலவசம் என்கிற நூல், கனவோடு வெகு தூரம் என்கிற நாவல், இன்னும் பல நூல்கள். தன்னுடைய துணைவியார் முத்துச்செல்வி அவர்களோடு இணைந்து ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். 2 மகள்கள், அழகான தமிழ் பெயர், நற்றிணை நற்றமிழ். அந்த நற்றிணை நற்று தமிழ் என்ற மகள்களோடும் அழகான அளவான குடும்பத்தோடும் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அரசியல் செய்யக்கூடிய அற்புதமான மனிதர் நம்முடைய நம்பிக்கை நாயகன் அவர்கள் விருது பெறுகிற வைகை செல்வன் அவர்கள் ஐயா அவர்கள். 1970களிலே முதலாக திருவள்ளுவர் விருது தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட போது முதல் விருதினை பெற்றவர் குன்றக்குடி அடிகளார். அதே விருதினை 2021ஆம் ஆண்டு நம்மளுடைய நம்பிக்கை நாயகன் அவர்கள் தமிழக அரசிடமிருந்து பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. இப்படியாக பல்வேறு சிறப்புகளை கொண்ட நம்முடைய நம்பிக்கை நாயகன், எம்ஜேஎஃப் நம்பிக்கை நாயகன் விருது பெறுகிற ஐயா வைகை செல்வன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கரவொலியை கொடுத்து வருக, அழகான ஒரு சொல்லாட்சியினை எங்களுக்கு தந்து சேவையிலே இன்பம் மலரட்டும், இன்பம் என்பது சேவையிலே தான் இருக்கிறது என்று நமக்கு சொல்ல வருகை தந்திருக்கிற நம்பிக்கை நாயகன் வைகை செல்வன் ஐயா அவர்களை வரவேற்பதிலும் அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதிலும் பெருமையும் பேர்வகையும் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸலண்ட் வைதாரமூர்த்தி சார், சூப்பர். எங்களுக்கே கிட்டத்தட்ட அவர் பேசின மாதிரியே இருந்தது. Now I request our RCP coordinator Lion G. Kannan to present the citation. பன்னாட்டு லைன் சங்கங்கள் மாவட்டம் 324 ஜே 2024-25 பாராட்டு சான்றிதழ் திருமிகு வைகை செல்வன் MABL DTED டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமா இன் லிட்ரேச்சர், PhD, ஃபார்மர் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்களின் நீண்ட கால தன்னலம் கருதா பொது வாழ்வினையும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் அவர் ஆற்றிய அருஞ்சேவைகளையும் போற்றும் வகையில் 28/12/2024 அன்று பல்லாவரம் சுரபி மஹாலில் நடைபெற்ற மண்டலம் 7 கிரேஸ் மண்டல மாநாட்டில் பன்னாட்டு லைன்ஸ் மாவட்டம் 324 ஜே சார்பில் மெல்வின் ஜோன்ஸ் நம்பிக்கை மனிதர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சைன்ட் பை லைன் AT ரவிச்சந்திரன், PMJF மாவட்ட ஆளுநர், லைன் கிரேசி தமிழ்செல்வன், MJF மண்டல தலைவர். Aspire to roar. Thank you, sir. Now I request our district governor, line ATR, to give the award, trustworthy award, to our chief guest, Vaigai Selvan avargal.
இரவும் பகலும் புரசிக்கொள்ளும் பொன்னந்தி மாலை பொழுது கடந்து சார் அமைதி அமைதி. இரவு தொடங்கி இருக்கின்ற இந்த இனிய வேளையில் சிறப்புக்குரிய நிகழ்வாக கிரேஸ் ரீஜன் மீட் என்கிற இந்த இனிய நிகழ்வு மலர்ந்திருக்கிறது. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய கொடையாளர்களாகவும் கருணை உள்ளம் படைத்தவர்களாகவும் மனிதநேய மிக்கவர்களாகவும் மானுடப்பற்று கொண்டவர்களாகவும் இருக்கிற அத்தனை பேர் கடந்து கொள்கிற இனிய நிகழ்வு. இந்த இனிய நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்து எங்களை எல்லாம் இங்கு அழைத்திருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெருமைக்குரிய பெருமாட்டி லயன் கிரேஸ் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அவருடைய அன்புக்குரிய துணைவர் பாராட்டுதலுக்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, இங்கு ஆளுநராக பணியாற்றி சேவைகளை எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும், சேவை மனப்பான்மையை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், சேவையிலே மிகச்சிறந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எடுத்துரைத்திருக்கிற போற்றுதலுக்குரிய லைன் ஏடி ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாளிய கவர்னர் பாராட்டுதலுக்குரிய ஆர் ஸ்ரீதரன் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு கடந்து கொண்டிருக்கிற தென் சென்னையினுடைய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய அன்புக்கு உரிய கெடுதவகை நண்பருமான பாராட்டுதலுக்குரிய அருமை சகோதரர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற பஜேந்திர பாபு, மரிசேகர், நரசிம்மன், கஜேந்திரன் உள்ளிட்ட எண்ணற்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சி நிரலில் நிறைய பேர் இடம்பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் பெயர்களை எல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்கிற ஆசையும் அவாவும் என் உள்ளத்தில் எழுந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அத்துணை பேரையும் நான் சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவுடனும் அடக்கத்துடனும் தெரிவித்து என்னுடைய அருமை தம்பி எல்லார் செலியன் உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை பணிவை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த நிகழ்வு. எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னுடைய அருமை நண்பர் தமிழ்ச்செல்வன் கேட்டுக்கொண்டார்கள். நான் 4 நாள் நிகழ்வாக பெங்களூருக்கு சென்று அங்கு தமிழ் சங்கங்களில் பேசிவிட்டு நேற்று நள்ளிரவில் தான் சென்னை திரும்பினேன் இதற்காகவே. அதற்கு பிறகு நாளை புத்தக கண்காட்சியிலே பேசிவிட்டு இலங்கைக்கு செல்ல வேண்டும். இப்படி நேர நெருக்கடி இருந்தாலும் என் பெயரை பரிந்துரைத்தவர் உங்களுக்கு பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய கிரேசி தமிழ்ச்செல்வன் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ந்து போனேன். என்னை இங்கு அன்போடு விழித்து அழைத்து மிகுந்த பெருமைப்படுத்தி என்னை பற்றி நிறைய பேசினார் நம்முடைய வைத்தா ராமமூர்த்தி அவர்கள். எங்கள் அன்போடு என்னை அழைத்திருக்கிறார் திரு சேதுராமன் அவர்கள் மற்றும் எண்ணற்ற அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதாவது 3 தலைப்புகளில் மிக சுருக்கமாக 30 நிமிடங்களுக்குள்ளாக முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போது நேர நெருக்கடிகள் எல்லோருக்கும் இருக்கிறது. நான் முதலாக என்னுடைய பேச்சை தொடங்குகிற காலகட்டத்தில் நான் பேசி முடித்த பிறகு ஒரு நண்பர் சொன்னார், மிகவும் நன்றாக பேசினீர்கள் என்று சொன்னார். இப்படி பொதுவாக சொல்லக்கூடாது, என்னுடைய பேச்சில் எந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், இத்துடன் எனது உரையை முடித்து கொள்கிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, அது மிகவும் சிறப்பாக இருந்தது என்று சொன்னார். ஆக பேச்சும் அப்படி அமைந்து விடக்கூடாது. சில நேரங்களில் எவ்வளோ நேரம் பேச வேண்டும் என்று கேட்பது வழக்கம். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் நன்றாக பேசக்கூடியவர்,
ஆகவே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் நாங்கள் 10 நிமிடம் தான் இருப்போம் என்று சொல்கிற நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறோம். சில நேரத்தில் நீண்ட நெடிய நேரம் பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு நிகழ்ச்சியில் 2.5 மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போது ஒரு துண்டுச்சீட்டில் எழுதி தந்தார்கள், தலைவர் வரும் வரை பேசிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி. நான் சொன்னேன், இப்போதே 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், ஒருவேளை தலைவர் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்று. அப்படியும் நிகழ்ந்து விடக்கூடும். ஆக எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு சொற்பொழிவாளர், ஒரு பேச்சாளர் என்பவர் தன்னுடைய பேச்சாலேயே கேட்பவர்களை கட்டி போட வேண்டும். அதுதான் நல்ல பேச்சு. பேசி முடித்த பிறகு பேச்சாளனை கட்டி போட்டுறக்கூடாது. கிரேசி தான் கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி அமைந்து விடக்கூடாது. ஆகவே பேச்சு என்பது ஒரு அரிய கலை. அற்புதமான ஒரு நிகழ்வு. உங்களை பார்க்கிற போது உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மொழியால் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். 2வது சேவையால் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். 3வது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெண்ணே தலைமை தாங்குகிற நிகழ்வாக, ஒரு பெண்ணியம் போற்றக்கூடிய ஒருவராக கிரேசி திகழ்ந்து மிகச்சிறந்த இந்த பணிகளில் தொண்டு உள்ளம் படைத்தவராக, தூய உள்ளம் படைத்தவராக திகழ்வது என்பது பெருமைக்குரிய நிகழ்வு. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவி சிறப்பாக இருந்தால் அந்த வீடு சிறக்கும். அதைப்போல இந்த லயன்ஸ் கிளப் கிரேஸ் ரீஜன் மீட்டை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய கிரேசி அவர்கள் இதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறார் என்பது இது கூடுதலுக்குரிய பெருமைக்குரிய நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். நான் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு சாப்பிடுவதற்கு போயிருந்தேன். அப்போது சாப்பிட்டு முடித்த பிறகு தொடர்வண்டிக்கு போக வேண்டும். என்னை தொடர்வண்டியில் ஏற்றுவதற்காக அந்த மாப்பிள்ளை வந்தார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை உனக்கும் பொண்ணுக்கும் சண்டையாப்பான்னு கேட்டேன். என்ன மாமா அவள் சொல்லிட்டாளா அப்படின்னு. நான் சொன்னேன், அவள் சொல்லலைப்பா, பாப்பா சொல்லலை, நானாக கண்டுபிடிச்சேன் அப்படி. எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க அப்படி. சாப்பாடு போடுகிற போது அதில் உப்பு குறைவாக இருந்தது, காரம் இல்லை, ருசி இல்லை. சாப்பாடில் சாப்பாடு என்று சொன்னாலே, உணவு என்று சொன்னாலே அன்பு என்று பொருள் உண்டு. ஆக உன் மனைவியிடத்திலே நீ அன்பில் குறைபாடு வைத்திருக்கிற காரணத்தினால் சாப்பாடு ருசிக்கவில்லை. ஆகவே உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று யூகித்துத்தான் உன்னிடம் கேட்டேன் என்று சொன்னேன். ஆமாம் மாமா, உண்மைதான், ஒரு வாரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், குழந்தை பெறது விபத்துப்பா, ஆனால் நீ உன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வைத்திருப்பது என்பதுதான் வாழ்க்கையில் இல்லறத்தில் மிகப்பெரிய முக்கியம் என்று சொன்னேன். ஆகவே ஒரு பெண்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய மகத்தான ஒருவராக நம்முடைய குடும்பத்திலிருந்து இன்று லயன்ஸ் கிளப்பிலிருந்து பார்க்கிறோம். ஒருவர் தலைமையேற்று இருப்பது என்பது உள்ளபடியே பெருமைக்குரிய நிகழ்வாக நான் கிரேசி அவர்களை பார்க்கிறேன். நீங்களும் பெண்கள் ஒரு ஆளுநராக இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலே வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நாம் மொழியால் ஒன்று இணைந்திருக்கிறோம். எவ்வாறு என்று கேட்டால், நாம் இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மொழி குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பதில்லை. நாம் தமிழர்களாக பிறந்திருக்கிறோம், இந்த மாநிலத்தில் பிறந்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு மொழியை சேர்ந்தவர்கள் கூட இருப்பீர்கள். ஆனால் தமிழ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த மாநிலத்திலே தமிழ் குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதற்காக மொழி உணர்வு நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறது. சாதிகளை விடுத்து, மதங்களை விடுத்து, நாம் இனம் என்பதை நமக்குரிய கலாச்சார பண்பாடு பெருமைகளை பெற்றிருக்கிற தமிழ் மொழியால் நாம் இணைந்து நின்று நிற்கிறோம். ஒரு மொழியால் தான் உரையாட முடியும், பேச முடியும். சொற்களஞ்சியம் என்று சொல்வோம். நம்மிடம் ஆங்கிலத்திலே அதிகமாக பேச முடியவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? ஆங்கில வார்த்தைகள் இல்லை என்றுதான் பொருள்.
அதை போல் நிறைய செலவு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? நம்மிடம் நிறைய பணம் இல்லை என்று தான் பொருள். ஆகவே நிறைய சொற்களை சேகரித்தால் நிறைய பேசலாம், நிறைய சம்பாதித்தால் நிறைய செலவு செய்யலாம் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. ஆகவே நாம் தமிழால் இணைந்திருக்கிறோம் என்பது கூடுதல் பெருமை. தமிழ் ஒன்று ஆகச்சிறந்த மொழிகளில் ஒன்று. 5000 ஆண்டுகள் பழமைமிக்க மொழி நம்முடைய தமிழ் மொழி. இறை ஒன்று, இனம் 2, தமிழ் 3, திசை 4, புலனைந்து, சுவையாறு, சுரம் 7, திக்கட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழ்கிற தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக, அங்கீகாரமாக, முகமாக, முகவரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். தோளில் விழுந்த தோகை மயிலாய், கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய் என்று இந்த மொழியை எப்படி வேண்டுமானாலும் அழகுபடுத்தி பேசிக்கொண்டே போகலாம். ஆகவேதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்ககாலத்தில் சங்க இலக்கிய பாவலன், சங்ககால புலவன், கவிஞன் சொன்னான், ஓங்கரிடை பிறந்து உயர்ந்தோர் துலவிலங்கி விங்கொடி நீர் ஞானத்து இருள் அகற்றி ஆங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றதொரு ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்று பேசினான். விண்ணேர் என்று சொன்னால் கதிரவன். விண்ணேர் என்று சொன்னால் கதிரவன் எப்போது தோன்றினான் என்பது நமக்கு தெரியாது. அதை போல தமிழ் எப்போது தோன்றியது என்பது நமக்கு தெரியாது என்று 5000 ஆண்டுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் சங்க இலக்கிய பாவலன் தண்டி அலங்காரத்திலே பேசியிருக்கிறார். அதைத்தான் கன்னடமும் கடிதருங்கும் கவின் மழையாரமும் துருவும் முன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபரவாகினும் ஆரியம்போல் உலகவிடக் கடிந்து ஒடிந்து சிதையாவன் சீரிடமை செயல்மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனாரும் அதைத்தான் வழிமுடிந்து பேசினார். அதைத்தான் நம்முடைய பாரதியும் பேசினான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோடு இனிதாவது எங்கும் காணோம் என்று எடுத்துரைத்தான். 8 மொழி பேசிய பாரதி என்னை போல இந்த மொழிகளெல்லாம் 8 மொழிகள் பேசினாரும் தமிழ் போல் இனிதாவது எங்கும் இல்லை என்று சொன்னான். அவனுடைய சீடன் பாவேந்தன் பாரதிதாசன் கூட சொன்னான், தமிழெங்கள் இளமைக்கு பால் என்ப தமிழ்வெங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேள் என்று பறைசாற்றினான். கண்ணதாசன் கண்ணிலில் குரல் வாங்கி கண்ணி தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் நெடிய காவிரியில் உடல் வாங்கிய கவியரசு கண்ணதாசன் சொன்னார், கதிர் விடுத்து புலம்புல கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நடம்படர்த்த தமிழரங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று பேசினார். அதை இப்படி சிறப்புக்குரிய மொழிதான் நம்முடைய மொழி. பொழுதளந்த நேரத்தினை புல்லறியும், பூ மலர்ந்த நேரத்தினை வண்டு அறியும், சேய் பிறந்த நேரத்தினை குழந்தை பிறந்த நேரத்தினை தாயறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவாள். எப்படி பெருமைமிக்க பழம்பெருமைமிக்க பாரம்பரியமிக்க நமது இனம், மொழி, கலாச்சாரம் மிக்கது ஒரு மொழியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது கூடுதல் பெருமை. ஆகவே அந்த மொழியால் நாம் இணைந்திருக்கிறோம் என்பதெல்லாம் நான் தொடங்கி இருக்கிறேன். இரண்டாவதாக, சேவை என்பது மனித வாழ்வினுடைய மகத்தான பண்பு நலன். வள்ளுவன் 1330 குறள்களை எழுதியிருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு ஈதலுக்குரிய ஒரு அடையாளத்தை சொல்வான். இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உல என்று பேசுவார். இளனெனும் எவ்வம் உரையாமை, ஐயா எனக்கு கஷ்டம்னு சொல்லி யாரும் கேட்காம அவன் முகத்தை பார்த்த உடனேயே துயரத்தில் இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், கண்ணீரில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்காமலே உதவி செய்கிறவன் நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன் என்று சொல்வான். இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உல. அப்படிப்பட்ட நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவர்கள்தான் மேடையில் இருப்பவர்களும் மேன்மைமிக்க நீங்களும் என்பதில் நாங்கள் எல்லாம் ஓடோடி வந்திருக்கிறோம். கருணை யாரிடத்தில் பிறக்கிறது? காருண்யம் யாரிடத்தில் பிறக்கிறது? மனிதநேயம் யாரிடத்தில் மலர்கிறது? மானுட பற்றி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஈரமுள்ள எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த ஈரமுள்ள மனதுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. நம்முடைய ரவிச்சந்திரன் மேதக ஆளுநர் அவர்கள் அற்புதமாக பட்டியலிட்டு சொன்னார்கள். நான் பார்த்து வியந்து போனேன். டயாலிசிஸ் போன்றவற்றையெல்லாம்
இலவசமாக செய்திருக்கக்கூடிய அரும் பணிகளை கொடையாக செய்திருக்கிற பாங்கை நினைத்து பார்த்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒன்றை ஒரு லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் லைன்ஸ் கிளப் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த மானுட பற்று. இதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும்? நீங்கள் எண்ணி உலகத்திலே 2 பேர் தான், 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார். ஒருவர் உண்மையானவராக இருக்கிறார், மற்றொருவர் சூழ்நிலை கருதி மாறிக்கொண்டே இருக்கிறார். உண்மையானவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதாவது ஒரு ஏஇஓ ஒருத்தர் இருக்கார். ஏஇஓனா அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், உதவி தொடக்க கல்வி அலுவலர். அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டுக்கு போனார். விசிட்டுக்கு போனவர் ஒரு வகுப்பாக பார்த்துக்கிட்டே போனார். ஒரு வகுப்பில் ரொம்ப உற்சாகமாக பாடம் நடந்து கொண்டிருந்தது. அற்புதமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி உள்ளே நுழைந்தார். தமிழாசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். சரி, என்ன என்று பார்த்தால் ராமாயணம் என்று எழுதியிருந்தது. கம்பராமாயணம் நடத்தி கொண்டிருக்கிறார். உற்சாகமாக மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உடனே ஏஇஓ சொன்னார், நான் ஏதாவது கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்டார். ஐயா, எது வேணாலும் கேளுங்க, பையன் உங்களுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். ராமாயணம் நீங்கள் பாடம் படிச்சிங்களான்னு கேட்டார். ஆமாம். எல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்களான்னு கேட்டார். மாணவர்கள் அத்தனை பேரும் எது வேணாலும் கேளுங்க, ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. உடனே ஒரு பையனை எழுப்பி வில்ல உடைச்சது யாருப்பான்னார். அவன் சொன்னான், சத்தியமாக நான் இல்லை சார். என்னடா, ராமாயணத்தில் மெயின் பாத்திரமே வில்லந்தான், கேரக்டரே கதாபாத்திரங்களில் ஒன்று. வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் சத்தியமாக நான் இல்லைங்கிறான் அப்படின்னு வாத்தியாரை பார்த்தார் ஏய்வோ. வாத்தியார் சொன்னார், சார் அந்த பையன் நல்ல பையன், அப்படிலாம் உடைக்க மாட்டான் சார், அவன்தான் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னதுன்னார் அவர். இவருக்கு தலையே சுற்றிருச்சு. நேர ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போனார். இல்லை சார், ராமாயணம் பாடம் நடந்துகிட்ருக்கு, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் பையன் சத்தியமாக நான் இல்லைங்கிறான், வாத்தியார் அவன்லாம் உடைக்க மாட்டான், நல்ல பையங்கிறான், என்ன சார் அர்த்தம் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 நாள் டைம் கொடுங்க, எவன் உடைச்சான்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறேன் சார்னார். என்னடா பள்ளிக்கூடமே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நேர டிஓகிட்ட போயிட்டார். அவர் சைக்கிளில் போகிறவர், ரொம்ப அற்புதமான மனிதர், உண்மையான மனிதர், நேர்மையான மனிதர், நாணயமாக இருக்க வேண்டும் என்று கருணை உள்ளத்தோடு இருக்கிற மனிதர். உடனே டிஓகிட்ட போன உடனே அவருக்கு தெரியும், என்ன பிரச்சனை, ரொம்ப சின்சியராக ஏதோ வந்திருக்கீரே அப்படின்னார். ஆமாம் சார், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டுக்கு போனேன், இந்த மாதிரி ராமாயணம் நடந்துட்டு இருந்தது, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன், பையன் சத்தியமாக நான் இல்லைங்கிறான், வாத்தியார் அந்த பையன் அப்படிலாம் உடைக்க மாட்டான் சார், நல்ல பையங்கிறாரு. ஹெட்மாஸ்டர் கேட்டால் 2 நாளில் ரிப்போர்ட் அனுப்புகிறேங்கிறாரு, என்ன சார் அர்த்தம்? உடனே டிஓ சொன்னார், உன்னோட பெரிய தொந்தரவாக போச்சு, அதை உடைச்சிட்டான் இதை உடைச்சிட்டான், சின்ன பையன் இப்படி தான் இருப்பான். இந்த காலத்தில் வர்ற பொருள்லாம் எது ஸ்ட்ராங்காக இருக்குது? எல்லாம் கீழே உடஞ்சிருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் விட்டுறியா, அதெல்லாம் உடஞ்ச லிஸ்ட்டில் எழுதிக்கியா அப்படின்னாரு. ரொம்ப மனவேதனையாக போச்சு அவருக்கு. வேறு கவலையோடு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மா டிகிரி காப்பி வச்சு கொடுத்தாங்க. ஃபில்டர் காப்பின்னா அவருக்கு ரொம்ப உயிர். என்னங்க கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு. மனைவிக்குத்தானே தெரியும் கணவனுடைய முகத்தை அறிந்த உடனேயே கவலையா மகிழ்ச்சியா இன்பமா துன்பமா என்பதை தெரியும். அதனால தானே அவ்வை சொன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார். நம்முடைய சிபாரிசு கடிதம் எது? உலகத்திலே தலை சிறந்த சிபாரிசு கடிதம் பிறரிடம் எங்களை போன்ற அமைச்சரிடத்திலே, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே, சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே பெற்று செல்கிறது அல்ல சிபாரிசு கடிதம். நம்முடைய முகம்தான் சிபாரிசு கடிதம், சிறந்த சிபாரிசு கடிதம். சொன்னவர் எலிசபெத் ராணி. ஆக முகத்தை பார்த்த உடனே காப்பி கொடுத்துட்டு, என்னங்க கவலை அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போனேன், சாதாரண கேள்வி, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, அதை விட மோசம் எங்கள் டிஓ என்னை சத்தம் போடுறாரு, இதெல்லாம் நல்லா இருக்கா, இப்படிலாம் நம்ம உண்மையாக இருக்கமே அப்படின்னு சொல்லி. உடனே அந்தம்மா சொன்னாங்க, சாதாரண கேள்வி தாங்க, இதுக்கு கூட பதில் தெரியாதா, வில்ல உடைச்சது கூட தெரியாத ஆளுங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. உடனே அவர் கேட்டார், யாரும்மா வில்ல உடைச்சதுன்னு. அந்தம்மா சொல்லிச்சு, வில்ல உடைச்சது நம்ம பக்ரிசாமி செட்டியார் தானே அப்படின்னு. அது யார் பக்ரிசாமி செட்டியார்னா, அந்த ஊரில் ராமாயண நாடகம் நடக்கும்போது ராமனா வேஷம் போடுறவர் பக்ரிசாமி செட்டியார். அதனால அந்த அம்மா என்ன நினச்சிருக்கு, வில்ல உடைச்சது பக்ரிசாமி செட்டியார்னே நினச்சிட்டு இருக்கு.
ஆக இப்படி ஒரு வகை. இன்னொரு வகை எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஊரில் தபால் வந்திருக்கு. தாசில்தார் எங்கள் ஊர் பொது கிணற்று நீரில் சுத்தமாக இல்லை, இடர்பாடுகள் இருக்கிறது, இடிபாடுகள் இருக்கிறது, ஆகவே அதை உடனடியாக சரி செஞ்சு கொடுங்கன்னு ஒரு பெட்டிஷன் வந்தது. தாசில்தார் என்ன பண்ணார், ஆர்ஐயை கூப்பிட்டு, எப்போ நான் விசிட்டுக்கு வர்றேன், விசிட்டுக்கு வருகிற போது அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துடாத, கூட்டம் வந்துடும், தனியாக போய் பார்த்தரலாம், இன்னொரு நாளைக்கு ஊர் மக்களோட கூட்டலாம், ஊருக்கு அவுட்டரில் தானே இருக்குது அந்த கிணறுன்னு. ஆர்ஐ என்ன பண்ணார், விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு, எப்போ நானும் தாசில்தாரும் வர்றோம், யார்கிட்டையும் சொல்லாத, விசிட்டுக்கு போகிறோம். விஏஓ என்ன பண்ணார், தலையாரியை கூப்பிட்டு, எல்லோரும் வர்றாங்கப்பா, தாசில்தார் ஆர்ஐ நான்லாம் வர்றேன், அந்த இடத்துல போய் நில்லு, காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாராம், அங்கே முடிச்சுட்டு வேறு அலுவலகம் போகணுமா, இன்னொரு நாளைக்கு அடுத்த 2 நாள் கழித்து பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங் வச்சுக்கலான்னு சொன்னார். தாசில்தார் அதே மாதிரி என்ன காலையில் வந்துட்டார் 7 மணிக்கு. சுற்றி கிணற பார்த்தார். உள்ளூரில் இருக்க விஏஓ சொன்னார், சார் கொஞ்சம் தள்ளி நில்லு பாருங்கள், ரொம்ப சேதமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தில் கிணத்துக்குள்ளே உள்ளே விழுந்துட்டார். தாசில்தார் விசிட் பண்ணவர் உள்ளே விழுந்துட்டார். பதறி போச்சு. அப்போ தான் உள்ளே விழுந்த தாசில்தாருக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயமே வெளியே தெரியும். பதறாரு. என்னமோ ஏதோன்னு சொல்லி விஏஓவும் ஆர்ஐயும் கிணத்துக்குள்ளே படியில் இறங்கி தலையாரிட்ட போய் ஊருக்குள்ளே போய், நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாராவது 2 பேரை கூப்பிட்டு வா, ஊருக்குள்ளே போனேன்னா நிறைய பேர் வந்துடுவான் தேடி, பத்திரிக்கையெல்லாம் செய்தி வந்துடும், தாசில்தார் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாருன்னு. அது வேண்டாம்ப்பா, நீ போ அப்படின்னு. உள்ளே இருந்து போய் தாசில்தார் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி தண்ணியெல்லாம் குடிச்சிருக்காரு. அவரை 2 பேரும் 2 பக்கமாக கையை தாங்களாக தூக்கிட்டு வர்றாங்க மெதுவாக. ஆஃபீஸில் போய் ஆளை கூப்பிட்டு வர போன தலையாரி தனியாக வந்து நிற்கிறான். இவங்க கிணத்துக்குள்ளேருந்து மேலே பார்த்து, என்னப்பா தனியாக நிற்கிறியே, நீ மட்டும் வந்திருக்கிய, ஆளை கூப்பிட்டு வரலையான்னு. இல்லை, இந்த தாசில்தாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு தந்தி வந்திருக்கு நானா. தூக்கிட்டு போன தாசில்தாரை திருப்பி கிணத்துக்குள்ளே போட்டு ஆரையும், இனிமேல் எதுக்கு இந்த தாசில்தார் நமக்கு அப்படின்னு இவனுங்க 2 பேரும் ஆரையும் விஏவும் ஓடி இருக்காங்க. தலையாரி கேட்குறான், எங்கேயா போகிறீங்க, போடா புது தாசில்தாரை பார்க்க போகிறோன்றிருக்கான். இப்படி ஒரு வகை, இப்படி ஒரு வகை. இருவேறு இவ்வுலகத்தில் என்று பேசுவார் நம்முடைய இலக்கியம் பேசும். எந்த நிலையில் இருந்தாலும் கருணை என்கிற உள்ளம்தான் உலகத்தில் தலை சிறந்த ஒரு கொடைக்குரிய பண்பு என்பதை பேசுகிறோம். பெறுவதை விட கொடுப்பது உயர்ந்தது. அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அவங்கவுங்க தொழில் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பணிகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, உற்றார் இருக்கிறார்கள், உறவினர் இருக்கிறீர்கள், எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறார்கள், பல்வேறுபட்ட பணிகள் இருக்கிறது. அதை விடுத்து, அதை தாண்டி எந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது உதவி செய்யணுமா, ஒரு அரசு பள்ளிகளிலே நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தணுமா, அல்லது ஏதாவது ஒரு டயாலிசிஸ் சென்டர் நிறுவ வேண்டுமா, அல்லது எங்கேயாவது ஒரு விளக்கு அமைத்து தர வேண்டுமா, எந்தெந்த பணிகளில் தன்னால் ஆன இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா, அதுதான் உலகத்தில் உயர்ந்த எண்ணம் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம் தெரியுமா, வாழ்க்கையில் ஈதல் இசைபட வாழ்தல் ஊதியமில்லா உயிருக்கு. ஈதல் இசைபட வாழ்தல். இந்த வாழ்க்கை என்பது எது? நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தோ, கட்டி வச்ச வீடோ, நம்ம வாங்கி வச்ச காரோ நமக்கு வரப்போகிறதில்ல. நமக்கு பின்னால் வரப்போவது புகழ்தான் வரப்போவது. அந்த புகழை நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் ஔவையார் சொல்வார், அறம் செய்ய விரும்பு. அப்போ விரும்புனா போதுமான்னு நீங்கள் கேட்கலாம். விரும்பிட்டா போதுமா, கொடுக்க வேண்டாமான்னு. விரும்பாமல் செய்யாதங்கிறதான் அதனுடைய பொருள். விரும்பி செய்ய வேண்டும். வேண்டாம் வெறுப்பா கொடுக்கக்கூடாது. கொடுத்து விடியா, வந்திருக்கான், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விடு, 500 ரூபாய் கொடுத்து விடு, ஏதோ உதவி கேட்குறாங்க கொடுத்து விடுங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. விரும்பி செய்ய வேண்டும். அதற்கு பெயர்தான் அறம். ஆகவே தான் ஔவை சொல்வார், அறம் செய்ய விரும்பு. சாதி 2 ஒழிய வேறில்லை, நீதி வருவாய் நெறிமுறையில்
இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர். 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி 2 தான். ஒன்று கொடுக்குறவன், இன்னொன்று கொடுக்காதவன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதி கொடை உள்ளம் படைத்தவர்கள், கொடையாளர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்கள் என்பதனால்தான் நாங்கள்லாம் இன்றைக்கி ஓடோடி வருகிறோம், உங்களை பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் இதுதான் கொடை மாண்புக்குரிய இலக்கணமாக நாம் பார்க்க வேண்டும். ஏன் இன்றும் சொல்கிறோம், கார்த்திகைக்கு பிறகு அடைமழையும் இல்லை, கருணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்று இன்னும் பேசுகிறோம். கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவர்களை இந்த உலகம் பாராட்டி கொண்டே இருக்கிறது, போற்றி கொண்டே இருக்கிறது, வாழ்த்தி கொண்டே இருக்கிறது. சொல்லுவாங்க, புகழும் பழியும் வந்தால் போகாது, பழி வந்தால் அப்படியே நின்றோம். இந்த போகிறாரு இவருடைய இந்த இவ்வளவு தப்பு பண்ணிட்டாருமா, அப்புறம் அவனுக்கு பையன் பிறந்த பிறகு இந்த போகிறானே இவனுடைய அப்பா எப்பேற்பட்ட ஆளும்மா, அதுக்கப்புறம் அவன் பேரை வந்தால் கூட இவங்க தாத்தா இந்த தப்பு பண்ணிட்டாரியாம்மா. பழி அந்த அளவுக்கு தங்கிவிடும். புகழும் அப்படித்தான். இவர்கள் தந்தையார், இவரும் சரி, இவர் தந்தையாரும் சரி, இவருடைய தாத்தாவும் சரி, வழி வழியாக வருகிற உதவி செய்கிற மாண்பை படைத்தவர்கள் என்று இந்த உலகம் முழுவதும் பாராட்டி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது கொடைக்குரிய பண்பு தான், கொடைக்குரிய மாண்பு தான். கர்ணன் எண்ணெய் தேய்த்து குடித்து கொண்டிருக்கிறான். எண்ணெய் தேய்த்து குடித்து கொண்டிருக்கிற தங்க கிண்ணத்திலே ஒரு எண்ணெய் முடிந்து விட்டது, தங்க கிண்ணம். ஒருவர் கேட்கிறார், உதவி கேட்டு வருகிறார். அந்த நேரத்தில் இடது கையிலிருந்து அப்படியே தங்க கிண்ணத்தை கொடுத்துட்டார். பக்கத்தில் கேட்டார், உதவி செய்கிற போது வலது கையில் தானே தரணும், நீங்கள் இடது கையில் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இடது கையிலிருந்து வலது கைக்கு வரும் நேரத்தில் தங்க கிண்ணமாயிற்றே என்று மனசு மாறிவிடக்கூடாது என்பதற்காக இடது கையில் கொடுத்தேன் என்று சொன்னான் கர்ணன். எவ்வளோ பெரிய பண்பு! இங்கு நீங்கள் எல்லாம் முன்னாள் ஆளுநர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த பயிற்சியாளர்கள், இன்னும் பல்வேறுபட்ட பெயர்களை எல்லாம் நம்முடைய ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள். ஒருவரையும் பேரையும் அழைத்து பாராட்டினார்கள், மகிழ்ந்தார்கள். இது எவ்வளோ பெரிய சேவை மனப்பான்மை, கொடை உள்ளம்! அதாவது கண்ணபிராமன் இடத்துல போய் அர்ஜுனன் சொன்னான், கர்ணன் கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே, அவன் பணத்தையாக கொடுக்குறான், துரியோதன பணத்தை எடுத்து கொடுக்குறான், இதுக்கு போய் கொடை வள்ளல்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ கண்ணன் சொல்கிறான், இல்லை அர்ஜுனா, கொடுக்கக்கூடியதற்கு மனம் வேண்டும். பெருந்தன்மை என்பது பிளட்டில் இருக்கணும். சொல்லி கொடுத்து வர்றதா? ஒரு குதிரையை இழுத்துட்டு போய் 5 பேர் இழுத்துட்டு போய் தண்ணி குடிங்கன்னா குடிக்காது. தாகம் எடுத்தால் 5 பேர் தேவையில்லை, அதுவாக போய் குடிக்கும். இதுதான் கொடுக்கக்கூடிய குணம் என்பது இயல்பாக வர வேண்டியது. பெருந்தன்மை என்பது பிளட்டில் இருக்கணும், சொல்லி கொடுத்து வர வேண்டியதில்லை. உங்களுக்கு பிளட்லே இருக்குது. இது வித்தியாசமான A பாசிட்டிவ் P பாசிட்டிவ் மாதிரி. இது உண்மையிலே கொடைக்குரிய பிளட்டு. இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, அவர் நம்ம கவர்னர் சொன்னார், சண்முகத்தை சொல்லி அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த உடனே நான் செஞ்சிடறேன்னு சொல்கிறார். அந்த மாண்பு. மெய்யப்பனை கூப்பிட்டாரு. மெய்யப்பன் யாருன்னாரு, உடனே ஒரு தம்பி எந்திரிச்சு நின்னார். அந்த பக்கம் 2 பேர், ஐயா 2 பேர் ஒரு மாலை போட்டிருக்கீங்க, அவங்க பேர் 2 பேர் நினைவில்லை. அவர் சொன்ன உடனே அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு வகுப்புக்கு போனால் 40,000 ரூபாய் ஒரு கிளாஸில் வாங்குறாரு. ஆனால் அரசு பள்ளியில் அவர் இலவசமாக கற்றுத்தருகிறார் என்று சொல்லப்போது உள்ளபடியே நான் அரசு பள்ளியில் நான் அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஒருவர் இப்படிப்பட்டவராக இந்த பகுதியிலே இருந்து இன்னும் எண்ணற்ற பகுதிகளிலுமிருந்து சேவை மனப்பான்மையோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சேவை உங்களின் மூலம்தானே மலர்கிறது, இன்பம் கிடைக்கிறது என்பது எவ்வளோ பெரிய பாங்கு, எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய கருணை. அப்போது கண்ணன் சொன்னால், இல்லைப்பா, கொடுக்கக்கூடியதற்கு மனது வேண்டும் என்று சொன்னான். சரி பார்த்துருவோம், நாளைக்கு 2 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், ஒரு மலையையே ஒரு தங்கமாக மாற்றுறேன், ஒரு நாள் நீ கொடு, மறுநாள் அவர் கொடுக்கட்டும் அப்படின்னார். ஒரு நாள் காலையில் அர்ஜுனன் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தராக வரிசையில் எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு கல்யாணம், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னாங்க. அதுக்கு ஏற்ற ஒரு 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு வெட்டி தர்றாங்க. மறுநாள் வந்தது, இவன் பாதி கூட கொடுக்க முடியல, அப்படியே இருக்குது பாதி மழை. மறுநாள் வந்தது,
கண்ணபிரானும் சரி நம்முடைய அர்ஜுனனும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாளில் நானே தர முடியல, காலையிலேருந்து மாலை வரைக்கும் எப்படி தரப்போகிறான் கர்ணன் என்று யோசித்து பார்க்கிற போது ஒருவர் வந்தார். ஐயா, எனக்கு 5 பெண் குழந்தைகள், கட்டிய சேலையும் ஒட்டிய வயிறுமாக என்னுடைய குடும்பமே துயரத்திலும் துன்பத்திலும் ஆழ்ந்து கிடக்கிறது, உதவி செய்ய வேண்டுகிறேன் என்று கண்ணீர் மல்க கேட்டார். உடனே கர்ணன் என்ன சொன்னார், இந்த மலையை அப்படியே வச்சுக்கொண்டான். அதான் கொடுக்கக்கூடிய பண்பு. நாளைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன தேவை, நம்ம இவ்வளோ வச்சுருக்கோமே, எனக்கு 500 ரூபா இருக்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அப்படியே கொடுக்கக்கூடிய குணம் அது இயல்பாக வர வேண்டியது. உடனே கண்ணபிரான் சொன்னார், பகவான் சொன்னார், பார்த்தாயா அந்த கொடுக்கக்கூடிய குணம் எப்படி இருக்கிறது. ஒரே ஆள்கிட்டே முடிச்சிட்டான், நீ மலையை வச்சுக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது இப்படி காலங்காலமாக நம்முடைய கர்ணபிரானை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், அதான் கொடைக்குரியவர்களை மக்கள் என்றென்றும் போற்றி பாதுகாத்து மகிழ்வார்கள் என்பதற்காகத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்னை தெரசா இந்த கிரேசி இருக்கிறார். அன்னை தெரசா கல்கத்தா வீதிகளிலே போய் அனாதை சிறுவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்குமாக உதவி கேட்கிறார். ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் நின்று கொண்டு கையேந்தி யாசகம் கேட்கிறார். ஒரு வீட்டில் கையேந்தி நிற்கிற போது கதவை துறந்து ஒருவன் கோபத்திலே காரி துப்பி விட்டார். நாம இருந்தால் என்ன செய்வோம், கோபம் கொந்தளித்து விடுவோம். அன்னை தெரசா அமைதியே சாந்தமான வடிவிலே சொன்னார், ஐயா, நீங்கள் துப்பிய எச்சிலை நான் வைத்துக் கொள்கிறேன், அனாதை சிறுவர்களுக்கு வேறு ஏதாவது தர இயலுமா என்று கேட்டார். காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதானவன், தவறு செய்து விட்டேன், என்னே கருணை, உங்களுடைய கருணை, என்னே அற்புதம் என்று சொன்னான். ஆக இதுதான் கருணை உள்ளம் எப்படி படைக்க வேண்டும். ஒருவன் கருணை உள்ளவனாக இருக்கிற போது மான அவமானங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. பிறருடைய உயரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னையே அனலாக எரிந்து இந்த உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தருகிற பேராற்றல் ஒருவருக்குள்ளே வந்து விடும் என்று சொல்கிறார் அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள். இன்னும் அவர் ஏற்றிய நெருப்பு அணையாது இருக்கிறதல்லவா? எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து நின்றாலும் ஏற்றிய நெருப்பு ஏற்றி கொண்டும் அணையாமல் சாப்பாடு உணவு தந்து கொண்டே இருக்கிறார். இவ்வளோ பெரிய விஷயம். ஆகவே அந்த கருணையும் அந்த காருண்யத்தையும் அந்த மானுட பற்றியும் பெற்றிருக்கிற நீங்கள் உள்ளபடியே பெருமைக்குரியவர்களாக நான் நினைக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 மாணவிகள், 40 மாணவிகளில் ஒரு மாணவி தலை சிறந்த மாணவி. அது தமிழாகட்டும், ஆங்கிலமாகட்டும், அல்லது அறிவியலாகட்டும், தாவரவியலாகட்டும், சுவாலஜி, பாட்டு, எதுவாக இருந்தாலும் அவள் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியவள். அதை போல கலையிலும் அறிவியலிலும். அப்படிப்பட்ட மாணவி 1 மாதம் வரவில்லை, 2 மாதம் கடந்து போனது. என்னவென்று விசாரித்தால் தகவல் கிடைக்கவில்லை, தாமதமாக தான் வந்தது. அந்த மாணவிக்கு புற்றுநோய் தாக்குதல் அதிகமானதால் கூந்தல் உதிர்ந்து விட்டது, முடி இழந்து விட்டால் மொட்டையாக இருக்கிறார். ஒரு பெண் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியது கூந்தல் அல்லவா? அந்த முடியே இல்லாமல் வெட்கப்பட்டு கொண்டே வீட்டிலே இருக்கிறாள். எப்படி நம்முடைய சக தோழிகளை சந்திக்க முடியும், நாம் எப்படி போய் பார்க்க முடியும் என்று ஏங்கி தவிக்கிறாள். அப்போது கூட இருக்கக்கூடிய 39 மாணவிகளும் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஹாலிங் பெல்லை அடித்து உள்ளே வருகிறார்கள். அமர வைக்கிறார் அவருடைய தாய். வெட்கப்பட்டு கொண்டே நிற்கிறாள் அவள். உள்ளே போ, உன்னை பார்ப்பதற்கு வாசலில் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே உள்ளே வந்த உடனேயே அவள் கண்ணில் குளமாய் நின்றது. குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் வருமோ அப்படி கண்களிலிருந்து கண்ணீர். 39 மாணவிகளும் மொட்டை தலையோடு இருக்கிறார்கள். இந்த காட்சியை படித்துவிட்டு என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த பக்கத்தை என்னால் திருப்ப முடியவில்லை. என்னே அற்புதம், என்னே ஒரு பெரிய ஒரு கருணை, பிறருக்காக செய்கிற அந்த பரிவு, இதுதானே முக்கியம். ஒரு சாதாரண ஒரு கீரைக்காரி எவ்வளவு கீரை வேணும்னு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஆட்சி விசாரிக்குது. 2 கட்டு, 1 கட்டு 5 ரூபா, 3 கட்டு 15 ரூபான்னு. உடனே அவன் சொன்னால் 3 கட்டு வாங்கிக்கிறேன், 10 ரூபாய்க்கு தர்றையா அப்படின்னு. சரி, முதல் வியாபாரம் கொடுங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி 10 ரூபா கொடுத்து 3 கட்டு.
5 ரூபா மிச்சப்படுத்துறது ஆச்சு. தலையில் அந்த கீரைக்கார அம்மாவுக்கு தலையில் தூக்கி விட்டுட்டு 10 ரூபாயும் கொடுத்துட்டு 3 கட்டு கீரை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தாங்க. கீரைக்கார அம்மா நடந்து போனவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆச்சி பதறி போய் தூக்கி, என்னம்மா ஆச்சு என்னன்னு. காலையிலேருந்து சாப்பிடல, இதை விற்றுட்டு போனால் தான் அரிசி பருப்பு வாங்கி நான் சமைச்சு சாப்பிட முடியும், எங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க, இருமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு 5 இட்லியை வச்சு சட்னி சாம்பாரில் வச்சு நல்லா சாப்பிடாமையா வியாபாரம் பார்க்குற அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தான். அப்போ பையன் கேட்டான், என்னம்மா 5 ரூபாய்க்கு பேரம் பேசினேன், 5 இட்லியை கொடுத்துட்ட 50 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி. வியாபாரத்தில் கருணை பார்க்கக்கூடாதுப்பா, கருணையில் வியாபாரமாக்கக்கூடாதுப்பா. இதுதான் நம்முடைய கொடை மாண்பு, கொடை பண்பு. உலகம் முழுவதும் நம்முடைய தமிழர்களை போற்றி பாதுகாக்கிறார்கள், இன்னும் போற்றி வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர் கொடைக்குரிய மாண்பை வியப்புக்குரிய ஒன்றாக இது இருக்கிறது. இப்படி இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். நிறைய சேவை செய்யுங்கள். உங்களில் சேவையின் மூலமாக இந்த மனிதநேயம் மலரட்டும். உங்களை என்றென்றும் காலம் போற்றும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நீடித்து நிற்கும் என்று வாழ்த்தி என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. எங்கள் ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு ஒரு இன்பத்தேனே வந்து பாஞ்சிடுச்சு. தமிழாலேயும் உங்களுடைய பேச்சாலையும். நம்ம நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா திரு ராஜேந்திரன் அவர்கள் நேரங்காலம் கருதி தான் உரையாற்ற விரும்பவில்லை, உங்களை வாழ்த்துகிறேன் என்று கூறியதால் அவரை கௌரவிக்கும்படி நமது மாவட்ட ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆர்சி அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். சார் கொஞ்சம் எல்லோரும் இருங்க, மீட்டிங் அவ்வளோதான் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம். சார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு கார்ஸோட சாவி ஒன்று இங்கே கிடச்சி கீழே கடந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. சுசுகி மாருதி கார் சாவி. அடுத்தபடியாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்மளுடைய PMCS அண்ட் அவர் PDG லைன் ஸ்ரீதர் அவர்களை உரையாற்ற வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கும்படி.